பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்தி. போலீஸ் துறை முதல்வர்கள் அவரோட கையில தான் செயல்படுதா? தொடர்ந்து பார்த்திருப்போம். போலீஸ் அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத மாநிலமா மாறிக்கிட்டு இருக்கு. மணல் கொள்ளையினால வில்சன் அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டாரு. இதே ஒரு பிரச்சனைனால இஸ்லாமியர் ரிட்டையர் போலீஸ் அவர்கள் கொல்லப்பட்டாரு. இப்ப ஸ்பெஷல் எஸ்ஐ திருப்பூர்ல கொல்லப்பட்டிருக்காரு. என்னதான் நடக்குது? அவருக்கு கையில இது போலீஸ் துறை காவல்துறை செயல்படுதா இல்லையா? இன்னொன்னு, இதே கோர்ட் இப்ப நம்ம கேட்கிற கேள்வி கேட்டிருக்காங்க வைரமுத்து அவர்கள் வழக்குல. இந்த மாதிரி எழுத்தாளர்களுக்கு வீடு கொடுக்கறதுல ஐஏஎஸ் அதிகாரம் யார் ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட தான் அதிகாரம் இருக்கா, அரசாங்கத்திட்ட இல்லையான்னு சொல்லிட்டு கோர்ட் இப்ப வேற ஒரு வழக்குல கேட்டிருக்காங்க. என்னதான் நடக்குது தமிழ்நாட்டுல? இல்ல நீங்க சார் திருப்பூர்ல ஸ்பெஷல் எஸ்ஐ கொலையை ரொம்ப இதுவா பாக்குறீங்க சார். அது ஈவேரா போட்ட பிச்சைன்னு சொல்லுங்க சார். திராவிட பானம் குடிச்சிட்டு ஒரு அப்பாவும் 2 பசங்களும் சண்டை போடுறாங்க சார். திராவிட பானத்தை தயாரிக்கிறது யாரு சார்? ஈவேராவுடைய கலைஞர் கருணாநிதியுடைய அன்பு தம்பிகள் திரு டி.ஆர். பாலு தயாரிக்கிறாரு, திரு ஜெகத் ரட்சகன் தயாரிக்கிறாரு, SNJ தயாரிக்கிறாங்க. SNJ உடைய லோகோவை போட்டுக்கிட்டு உதயநிதி சாரு உங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பாரு. ஆனா கிரிக்கெட் கிரவுண்டுக்குள்ள கூட்டமே சேரக்கூடாதுன்னு ஒரு அமைச்சர் பேசுவாரு. இப்படி இருக்கிற இந்த ஆட்சியில அந்த குடிக்க போனவங்கள தடுக்க போனாராம், இவரை கொலை பண்ணிட்டாங்களாம். இதுதான் நடந்திருக்குது. முதல்ல குடிச்சிட்டு சண்டை போடுற அளவுக்கு சரக்கு இவ்வளவு இதுவா இருக்குது. நம்ம இவர் யார், துரைமுருகன் சார் என்ன சொன்னாரு? டாஸ்மாக் சரக்குல கிக்கு ஏறலன்னா மக்கள் கள்ளச்சாராயம், ஐயோ இது இந்த சாராயம், அது என்ன சொல்ற மது, கணக்கில் வராத மதுவா, கள்ளச்சாராயம் சொல்லக்கூடாதுப்பா, இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால அதை குடிக்கிறாங்கன்னாங்க. இப்ப டாஸ்மாக குடிச்சாங்களா, கணக்குல வராத மதுவை குடிச்சாங்களான்னு தெரியல. குடிச்சிட்டு சண்டை போனாங்களா. இவங்க போனப்ப அவங்க தற்காப்புக்கு உள்ள மினிமம் இது கூட இல்லையா என்னன்னு நமக்கு புரியல. 3 பேர் சண்டை போடுறப்போ ஒரு சாதாரண போலீஸ் நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியும். பட் எதிர்பாராத நேரத்துல இப்படி தாக்கப்பட்டு கொன்னார்கள் என்றால் இந்த டாஸ்மாக் சாராயத்தை குடிச்சா எப்படி கிக்கு ஏறுது? டாஸ்மாக் மாத்திரம் தானா, கஞ்சா வேற ஏதாவது இருக்கான்னு நமக்கு சந்தேகமா இருக்கு. இது ஒரு பக்கம். அவங்கள கைது பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தருது முக்கியம். ஆனா அடுத்த நாளே என்ன பண்ணியிருக்காங்க, அதுல ஒருவரை என்கவுண்டர்ல கொண்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்களாம், அவர் தாக்குனாராம், இவங்க ஷூட் பண்ணாங்களாம். இது மாதிரி எத்தனை என்கவுண்டர் சார் பண்ணுவீங்க? நீங்க உன்னை மறந்துட்டீங்க, நேற்றைய தினம் ஆம்ஸ்ட்ராங் வழக்குல என்கவுண்டர். அதான் நான் வரேன். முக்கியமான வழக்குன்னா உடனே அந்த A1 A2 அவர்கள் என்கவுண்டர் பண்றாங்க. இதே அதிமுக ஏதாவது என்கவுண்டர் பண்ணாங்கன்னா அவ்வளவு தாம்புன்னு குதிக்கிற திமுக இவங்க ஆட்சியில் அப்படி நடக்குது. அதான் சொல்றேன். அது மாத்திரம் இல்ல, நீங்க நான் ஆம்ஸ்ட்ராங் தான் சொல்ல வந்தேன். ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல 18 பேர்ல இது 28 பேர்ல சார்ஜ் ஷீட் போட்டு அது 17 பேருக்கு மேல குண்டாஸ் போட்டது நேற்று தான் செல்லாதுன்னு போட்டிருக்காங்க. அதுல இந்த 17 பேருக்கும் ஒவ்வொருத்தர் பேர்லயும் 1000 பக்கத்துக்கு எதுக்காக குண்டாஸ்னு கொடுத்த அட்வைஸ் கொடுத்த அடுத்த நாளே கமிஷனர் அப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு நாள்ல 17,000 பக்கத்தை படிச்சாரான்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அதுல முக்கியமான அக்யூஸ்டு யாரு, நம்பர் 1 கொல்லப்பட்டார். ஏனால் இந்த கொலையின் பின்னால் தமிழகத்தின் ஒரு அமைச்சர், அவர் முன்னாள் நார்த் சென்னை வட சென்னையுடைய தாதாவாக இருந்தவர். அவரும் அதே போல காங்கிரஸ் தமிழக தலைவர், அவரும் முக்கியமாக இன்வால்வ்டு. அவங்க 2 பேரோட டீல் பண்ண அந்த முக்கியமான குற்றவாளியை என்கவுண்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடுவுல திருப்பி அந்த முன்னாள் வட சென்னை தாதா இன்றைய அமைச்சரோடு ஒரு திமுக காரர் போன் பேசிட்டு பண்ணப்போ, வாடா நேர்ல பாத்துக்கலான்னு ஏதோ அசிங்கமாக இவர் நம்ம இந்த மாண்புமிகு அமைச்சர் பேசிய வீடியோ, அதுக்கப்புறம் அந்த ஆளு இன்னைக்கு வரைக்கும் காணாம போயிட்டாரு, வெளியில வரல. சோ இப்படிதான் இது தமிழ்நாட்டுல நடக்குது. நம்ம இப்ப திருப்பூர்ல அப்பா பசங்க சண்டை போட்டப்போ ஒரு SSI கொல்லப்பட்டாருன்னு பார்த்தோம். இன்னொன்னு இப்ப சமீபத்துல சென்னையில ஒண்ணு நடந்துச்சுங்க. அது என்னன்னு சொன்னா, நம்ம ஒரு SI ஒருத்தர் குடிபோதையில ஃப்ரெண்ட்ஸோட குடிக்கிறார், சண்டையில அவரை கொண்டுட்டாங்களாம். அதாவது குடிப்பது என்பது திராவிட பானமா இல்ல இயேசுவின் ரத்தமா, என்ன பேர் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. இத குடிக்கிறது தப்பான விஷயம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? நான் 3 நாள் முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு திரு அன்பில் மகேஷ் போனாராம்.
அங்க குடிச்சிட்டு வந்த பையனை பார்த்துட்டு என்ன இதுன்னு கேட்டா, அது 8வது பையன் தான் சார், பரவாயில்ல 10ல ஒழுங்கா இருந்தா போதும்னு ஆசிரியர் சொன்னாராம். இன்னொரு ஆசிரியரும் அங்க குடிச்சிட்டு வந்தாராம். இதை தப்புன்னு சொல்லி கேட்கறதுக்கு கூட அமைச்சர் கஷ்டமா இருக்கு. ஏன்னா விற்கிறது அரசாங்கம். இன்னொன்னு, அந்த மது விலக்குத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு, அவங்க செய்யற வேலைக்கு பகல்லையே தேவைப்படுதுன்னு. நாங்க முன்னாடி 12 மணிக்கு மேலதான் டாஸ்மாக் திறந்தாங்க. இப்போ இதுக்கு அப்புறம் கொரோனாக்கு அப்புறம் 10 மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எந்த பாருக்கு போனாலும் காலையில 6ல இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் விடிய விடிய கிடைக்குதுங்கிறதுதான் உண்மை. இதுல அவர்கள் வருஷத்துக்கு 3% தனியார் பாக்கெட்டுகளுக்கு லீக்கேஜாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பினான்ஸ் மினிஸ்டர், அவருக்கு ஈடான ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்லப்பட்ட பிடிஆர் சொன்னாரு. நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம தமிழகம் 12% 11% வளர்ச்சின்றாங்க. இன்னைக்கும் அதுல அந்த 3% லீக்கேஜ் ஆகுதுன்னு சொன்னா வருஷத்துக்கு இன்னைக்கு 90,000 கோடியை தாண்டி யார் பாக்கெட்டுக்கோ செல்லுது. பார்ட்டி ஃபண்டுங்கிறாங்க, இல்லாட்டி 10 ரூபாங்கிறாங்க, இது 10 ரூபா திமுகங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கு. இதை விற்கிற வரைக்கும் இதை தாண்டி அந்த டாஸ்மாக் வருமானத்தை வச்சு தம்பி சாரு என்ன பண்றாரு, 3 படம் 4 படம் எடுக்கிறார் அட்ட டயத்துல. பராசக்தின்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் ஜோசப் விஜயோட போட்டி போட்டு பொங்கல்ல ரிலீஸ் ஆகப்போதான். ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆச்சா, மார்ச் மாசம் அதை பார்த்து எல்லாரும் திமுக இது மூஞ்சிலேயே ஓட்ட போட்டுருவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஈடியால ஒன்றும் பண்ண முடியல. ஈடிக்கு உள்ள சட்ட சிக்கல்கள் இன்னும் தீரவில்லை. இது நேற்றைக்கு கூட ஆகாஷ் பாஸ்கரன் வழக்குல அவர் தம்பி ஆகாஷ் பாஸ்கரன் 4 படத்தை தயாரிக்கிறார். அவர் இது நோட்டீஸ் அமைச்சதுக்கு 30 பதில் கொடுக்கலன்னு 30,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. இப்ப டாஸ்மாக் வியாபாரத்தை பெருக்கணும்னு போயிட்டு இருக்கிற அதே சைடு ஆட்சி யார் கையில இருக்கு? ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளுக்குள்ள வர கைதிகள் கொலை அஜித்குமார் நடந்துச்சு. உடனே முதலமைச்சர் என்ன சொன்னாரு, ஐ எம் சாரி அஜித்குமார் அம்மா அப்படின்னு அழுதாரு. அப்போ இப்ப அதுக்கு அடுத்தது நேத்தைக்கு ஒரு இந்த என்கவுண்டர் கொலை. இன்னும் மிச்சம் 23 பேருக்கு எப்ப மன்னிப்பு கேட்க போறார்? ஆனால் இந்த மாதிரி என்கவுண்டர் கொலை வழக்கில் தமிழகத்தை சேர்ந்த மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் போட்ட ஆணையின் பெயரில் டிஎஸ்பி சுந்தரேசன் விசாரிச்சுட்டு அதுல கொல்லப்பட்டார்னு கொடுத்ததுக்காக அவரை மயிலாடுதுறைக்கு அனுப்பிச்சாங்க. மயிலாடுதுறையில் அவர் என்ன பண்ணாரு, முதல்ல டூப்ளிகேட் சரக்கு விற்கிறவங்கள பிடிச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, டாஸ்மாக் பார்ல, லைசன்ஸ் இல்லாத பார்ல கைய வச்சார். லைசன்ஸ் இல்லாத பார்ல கைய வச்சா உடன்பிறப்புகள், பார்ட்டி ஃபண்ட், மாப்பிள்ள சார் இல்ல கரூர் கேங் யாருக்கு போகுதுன்னு தெரியாது. உடனடியாக அவருக்கு காரை கொடுக்காம அவரை கொண்டு போய் நாள் ராமநாதபுரம் போ, அடுத்த நாள் அங்க போன்னு டியூட்டி போட்டு கேட்காம இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்கார். ஆட்சி யார் கையில் நடக்கிறது? துரைமுருகன் சொன்னாரு, இது உதயசூரியன் ஆட்சி இல்லை, உதயச்சந்திரன் ஆட்சி அப்படின்னாரு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, உதயசூரிய சந்திரனும் இன்னொருத்தருங்கிறாங்க. அதே மாதிரி போலீஸ் துறையை பொறுத்த வரைக்கும் ஏஜிடிபி தான் நடத்துறார் அப்படின்றாங்க. இதெல்லாம் இன்னொரு உளவுத்துறை தலைவராக இருக்கிற இன்னொரு ஐஜின்றாங்க. இதெல்லாம் நம்மளால நம்ப முடியலன்னா, நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இது ஹைகோர்ட்ல ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வைரமுத்து வழக்குல ஏற்கனவே இந்த வழக்கு வந்த பொழுது திலகவதி என்ற எழுத்தாளருக்கு இடம் கொடுக்கிறது இப்ப முடிவு மாற்றப்பட்டுள்ளது, ஏற்கனவே அவருக்கு வீடு இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னா, வைரமுத்து இப்பொழுது இருக்கிற, அதாவது பெசன் நகர்ல 2 கிரவுண்டு, இன்னைக்கு அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேல, அந்த இடம் அவருக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டதும் திரு வரதராஜன் ஐபிஎஸ் அவர்கள். அப்படின்னு சொன்னா இன்னொரு இடம் கொடுக்கறது தவறுதான். இன்னொன்னு, எதற்காக கொடுக்கணும்? ஏழை இது இன்னைக்கு வைரமுத்து எழுதி இருக்கிற உரை, முதல்ல வைரமுத்துவோட யானாவது கூட நிப்பானா? 18 தமிழ் பெண்கள் எங்களோடு, நீ என்னோடு வந்து படுக்கையில் படுத்தால் ஏஆர் ரஹ்மானுக்கு வாய்ப்பு வாங்கி தரேன்னு பல பெண்களை படுக்கைக்கு அழைத்த பொம்பள பொறுக்கி காம கொடூரன் வைரமுத்துன்னு சொல்லி 18 இளம் தமிழ் பெண்கள் வந்து மீட்டூ புகார் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் மீது அதற்கு ஒரு எஃப்ஐஆர் கூட போடப்படல. ஆனால் அவருக்கு வீடு கொடுக்கறது, அவருக்கு நேற்றுக்கு பார்த்தா ஆழ்வார் மையத்துல அவருக்கு திருப்பி ஏதோ அவார்டா. இதெல்லாம், அதாவது வைரமுத்துவோடு அறிவுள்ள தமிழன் எவனும் கூட நிக்க மாட்டான். அதே வைரமுத்து ஆண்டாளை பழித்த வழக்கில்
சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கு தவறான வழக்கு, இதை நீக்க வேண்டும், குவாஷ் செய்ய வேண்டும் என்று போன வழக்கில் இந்து முன்னணி சார்பாக ஆஜராகிய அந்த வழக்கறிஞர் ஈவே ராமசாமியார் வெர்சஸ் வீரபத்ரன் செட்டியார் என்ற 1958 உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் பெருவாரியான மக்களின் நம்பிக்கைக்கு எதிராக வேண்டுமென்றே தவறாக செயல் பேச்சு செய்த ஈவே ராமசாமியாரின் பேச்சும் செயலும் put it lightly is madness. ஈவேராவின் பேச்சும் செயலும் மடத்தனமானது, தொடர்ந்தால் கைது என்ற இந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி அவருக்கு அந்த தீர்ப்பில் தண்டனை, ஆனால் அவர் 80 வயதுக்கு மேலாதவர் என்பதால் இனிமேல் தொடர்ந்தால் தண்டனை என்று வந்தது. இதை காட்டித்தான் வைரமுத்து வழக்குல வாஷ் ஆகாம இருந்துச்சு. சோ வைரமுத்து என்ற ஒரு கீழ்த்தரமான மனிதன் இப்ப இதுக்கு உரை எழுதியிருக்காராம் திருக்குறளுக்கு. ஒருவர் மூல நூலுக்கு உரை எழுதணும் என்றால் மூலத்தை மாற்றக்கூடாது. அதிகாரத்துக்கே கடவுள் வாழ்த்தை இவரும் மாத்துறாரு பேரை. அடுத்தது காமத்து பால்ங்கிறத இன்பத்து பால்னு மாத்துறாரு. ஐயா, இன்பம் என்பது 2 வகைப்படுகிறது. திருவள்ளுவரே வெகாமை அதிகாரத்துல சொல்லியிருக்கார். பேரின்பத்தை நோக்குபவன் அல்லது சிற்றின்பத்தை நோக்குவன் தான் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுவான். சோ பேரின்பம்னா என்ன? அதுதான் சனாதனம். வேண்டுங்கால் வேண்டும், பிறவாமை வேண்டும், பற்றற்ற கண்ணே பற்றருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். அதாவது இறைவன் திருவடியை பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார். பிறவி பெருங்கடல்லாம் இவர் என்ன பண்றாரு? தலைமுறைகளாம். ஐயா, வேண்டுங்கால் வேண்டும், பிறவாமை வேண்டும்னா உனக்கு அப்பா பேரன் மகன் பேரெல்லாம் வேண்டான்னு அர்த்தமா? அடுத்தது மற்ற ஈண்டு வாரா நிதி, நீ மீண்டும் பிறக்காமல் இருக்கும் வழியை அடையணுங்கிறார். அப்ப மீண்டும் பிறக்கிறதுங்கிறது திருவள்ளுவர் ஏத்துக்கிறார். திருவள்ளுவர் சொன்னதை தப்பா சொல்றதுக்கு நீ எதுக்கு சார் உரை எழுதணும்? அது கருணாநிதியா இருக்கட்டும், இல்ல புலவர் குழந்தையா இருக்கட்டும், வைரமுத்து இருக்கட்டும், இந்த உரைகளை எல்லாம் தடை செய்ய வேண்டும். இத படிச்சுட்டு மக்கள் கிடக்கூடாது. ஏனென்றால் திருவள்ளுவரே பிறப்புன்னா என்ன சொல்லியிருக்கார்? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழுத்தல் போலும் பிறப்பு. அதாவது யாரு படுக்கிறானோ அவனேதான் திருப்பி எழுந்துக்கிறான். எந்த ஆன்மா இறக்கிறதோ அதுதான் மீண்டும் பிறக்கிறது. இதேதான் இன்னொன்னு சொல்லியிருக்கார், புக்கில் அமைந்தின்று கொள்ளுன்றார். அதாவது கூட்டுல இருந்து போய் திருப்பி ஒரு பறவை வந்துட்டு போறது போல இந்த பிறவிங்கிறது ஒரு ஆன்மா வந்துட்டு போகுதுங்கிறார். எனவே திருவள்ளுவர் சொன்னதை மறுக்கிறதுக்கு நீங்க யாரு சார்? இந்த உரைய வைரமுத்து கூட போய் உட்கார்ந்துகிட்டு இது ப சிதம்பரமும் திரு இது முதலமைச்சரும் ஒரு இது முஸ்லிம் கவிஞரும் சேர்ந்துக்கிறாங்கன்னா 18 இளம் பெண்கள் எங்களை படுக்கைக்கு வான்னு சொன்ன ஒரு கேவலமான ஜந்துவோடு வைரமுத்துவோட யாருமே சேர மாட்டாங்க. இதுதான் திராவிடம் என்பது. ஒருத்தன் தப்பு பண்ணா அவனை முழுசா ஒதுக்கணும். ஆனால் இங்க அவன் வைரமுத்து பேர்ல எஃப்ஐஆர் போடல, அவர் மீது இருந்த வழக்க இவங்க சிதைக்க பாக்குறாங்க. அதனால திரு ஆனந்த் வெங்கடேஷ் அல்லது வேல்முருகன் அல்லது ஜெயச்சந்திரன் போன்ற நல்ல நீதிபதிகள் வரும் வரை நமக்கு நம்பிக்கை இருக்கும். ஆனால் இன்னைக்கு காலையில தான் ஒரு நியூஸ், திரு வேல்முருகன் அவர்கள் MP MLA பெஞ்சில இருந்து வேற பெஞ்சுக்கு மாற்றப்பட்டார். ஏன்னா அவர் பல வழக்குகளில் அருமையான தீர்ப்பை கொடுத்திருக்காரு. அதே போல விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு போலீஸ் கிட்ட அவர் SC ST பிரிவுல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை FIR போடாம கலெக்டருக்கு அனுப்பியிருக்காரு. அதுக்காக அவர் மீது டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன், இப்ப DSP-யா இருக்கவர்னா அதற்கு எதிர்த்தாப்புல போய் இந்த அரசு ஸ்டே வாங்குது. அதாவது SC ST மக்களுக்கு கொடுமை செய்வதற்காகவே தான் திராவிடம். ஏன்னா ஈவே ராமசாமியார் என்ன சொல்லியிருக்காரு? நம்முடைய பகைவர்கள் 4 பேர். யார் யாரு? நம்மில் முன்னேறிய ஜாதியரான பிராமணர்கள், நம்மில் பின்தங்கிய பட்டியல் ஜாதியினர், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் நாங்க. சோ திமுக என்பது இதுக்கு மீறி மக்களே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆதிக்க ஜாதி தெலுங்கர்கள் மட்டுமே பிரதானமாக வெற்றி பெறுவதற்காக இந்த ஆட்சி இருக்குதுன்னு சொன்னால் மக்களுக்கு என்ன பண்றது? இதுவரைக்கும் 30க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. அடுத்த ஒரு நிகழ்வு நம்ம பார்த்திருப்போம். கமலஹாசன் அவர்கள் அறம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவர்கள் நடத்துற அந்த NGO 13வது ஆண்டு தொடக்க விழால பார்த்திருப்போம். என்ன பேசணும்னு அவருக்கும் புரியல, பார்த்தவருக்கும் புரியல. ஏன் ஒரு மூத்த பத்திரிகையாளரே சொல்றாரு அவரு என்ன பேசினாருங்கிறது நானும் எத்தனையோ தடவை கேட்டேன், புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பேச்சு பேசியிருக்காரு. ஆனா அதுல குறிப்பிட்டு ஒண்ணு சொல்றாரு, கல்வினால மட்டும்தான் சர்வாதிகாரத்தையும் சனாதன தர்மத்தை சங்கிலியும் உடைக்க முடியும் அப்படிங்கிறாரு.
இதே சனாதன தர்மத்தை பத்தி பேசினனால இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வந்து என்னை தயவு செஞ்சு எல்லா மாநிலத்திலையும் கூப்பிடாதீங்க, ஒரே இதுல விசாரிங்கன்னு கேட்டும் உச்ச நீதிமன்றம் அதை மறுத்துருச்சு. அலையன்னு எல்லா கோர்ட்டுக்கும் அலையிறாரு. அப்படி இருக்கிறப்ப மீண்டும் சனாதனத்தை பத்தி வந்து கமலஹாசன் அவர்கள் பேசியிருக்காரு. இப்ப ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காரு. அவர் பதவிக்கு ஏதாவது ஆபத்து வர வாய்ப்பு இருக்கா? மிக நிச்சயமாக சனாதனம் என்ற வார்த்தையை ஜாதி வேறுபாடுகளுக்கு அல்லது பெண்ணடிமைத்தனத்துக்கு என்று குறிப்பதாக மாற்றுவதை யார் செய்யறாங்கன்னா அந்நிய மதக்காரர்கள். கிறிஸ்தவ சர்ச் இந்த வேலையை செய்கிறது. சனாதன தர்மம் என்றால் இறைவனை அடையும் வழி. சனாதனம் என்றால் நிரந்தரமானது, தர்மம் என்றால் அறம். நீங்க சொன்ன அந்த அகரம் விழால சனாதன சங்கிலியை உடைப்பதற்கு கல்விதான் வழிங்கிறார் சார். கல்வி கற்பது எதுக்கு சார்? வேற யாரும் சொல்ல வேண்டாம் சார். நமக்கு எல்லாம் திருவள்ளுவர் நாயனார் சொல்லியிருக்கார் சார். கற்றதனால் ஆய பயனின்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரின். அந்த இறைவன் திருவடிகளை அனைத்து அறிவும் ஆனவன், சர்வஜன் என்பதற்கு வாளறிவன் அர்த்தம். அந்த அனைத்து அறிவுமான அந்த இறைவன் திருவடியை தொழுவதற்கே கல்வி, இல்லாவிட்டால் அந்த கல்வியால் என்ன பயன்கிறார். இதை இன்னும் போய் விளக்கி மெய்யறிதல்ல கற்று ஈண்டு மெய்ப்பொருள் காணா மற்ற ஈண்டு வாரா நெறி, மீண்டும் பிறக்காம இருக்கிற வழியை அடைவதுதான் கல்வியின் பயன்கிறார். அதாவது வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை வேண்டும், பற்றற்ற கண்ணே பற்றருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். இந்த உலகத்துல பிறந்து இறந்து பிறந்து வாழறதுக்கு பேரு நிலையாமை. நிலையாய் இருப்பது என்பது பிறவி பெருங்கடல் நீந்துதல், இறைவன் திருவடியை கைப்பற்றுதல். அதற்கு வழிதான் கல்வி. இப்போ சார் சனாதனத்துக்கு இவங்க என்ன சார் உதாரணம் கொடுக்கறாங்க? போன வாரம் ஒரு கொலை ஒண்ணு நடந்திருக்கு. கவின் என்ற ஒரு டிசிஎஸ்ல ஒர்க் பண்ண இளைஞர், பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் தன் பெண் தோழியை பார்த்த பொழுது அந்த பெண்ணினுடைய அண்ணன் வந்து வெட்டி கொண்டு இருக்கான்றாங்க. சரி சார், இது ஜாதி வெறி. போன மாசம் ஒண்ணு நடந்துச்சு சார் கன்னியாகுமரியில. அதுல தினேஷ் என்ற பையன் அவன் காதலி வீட்டுக்கு போய் எனக்கு கோயம்புத்தூர்ல ஐடி ஜாப் கிடைச்சிச்சு பொண்ணு கொடுங்கன்னு கேட்க போனா அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. மர்மமான முறையில் அந்த காதலியின் வீட்டு மாடியில் அந்த தலித் ஐடி இளைஞர் மரணம் அடைந்து கிடந்தார், தற்கொலைன்னு முடிச்சிருக்காங்க. இப்போ அதை பத்தி யாராவது பேசினாங்களா? இப்போ சரி சார், இது ரெண்டும் ஹிந்து மதம். உங்களுக்கு சார் கார்த்தி சார் பக்கத்துல இருக்கிற இது தெரியுமா, அரக்கோணம் தெரியுமா? ட்ரெயின்ல போயிருக்கீங்களா? போனீங்கன்னா திருவாலங்காடுன்னு ஒரு ஸ்டேஷன் வரும் சார். அங்கதான் உங்களுக்கு மிகச்சிறந்த சிவன் கோயில் இருக்கு. அதை நமக்கு பார்க்க வேண்டாம். அங்க பக்கத்திலேயே ஒரு 3 கிலோமீட்டர்ல ஹரிச்சந்திராபுரம்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல 90% பேரு முஸ்லிம்கள். அத்தனை பேரும் செய்யறது ஒரே தொழிலுங்க, சாணா பிடித்தல். கத்தி தீட்டும் மனிதர்கள்னு ஒரு கட்டுரை தமிழ் ஹிந்துல இருக்குங்க. அவங்களுக்கு அந்த சாணா பிடிக்கிறவங்க எல்லாம் ஒரு ஜாதியா முஸ்லிம்ல. அவங்களுக்கு முஸ்லிம்கள் மிக அதிகமாக இருக்கிற தெருவுல, மண்ணடியாக இருக்கட்டும் இல்லாட்டி ஜாம்பஜாராக இருக்கட்டும், இங்க கூட இடம் கொடுக்க மாட்டாங்களா, தங்கறதுக்கு இடம் கூட கொடுக்க மாட்டாங்களா. மெட்ராஸ்ல எந்த ஏரியால, ஆவடியா இருக்கட்டும், அம்பத்தூரா இருக்கட்டும், வெஸ்ட் மாம்பலமா இருக்கட்டும், திருவான்மியூரா இருக்கட்டும், ட்ரிப்ளிகேனா இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஹரிச்சந்திராபுரத்துல இருந்து தினம் ட்ரெயினை பிடிச்சி இங்க வந்து சாணா பிடிச்சிட்டு திரும்பி போறாங்களாம். இதுல வர்ற அந்த 1500 2000 பேர்ல ஒரு 500 பேர் தினம் மிஷினை வேற தூக்கிட்டு வராங்களாம். மீதி நண்பர்கள் வீட்டுல வைக்கிறாங்களாம். அவங்களுக்கு மற்ற முஸ்லிம்கள் பெண் கொடுத்து பெண் எடுப்பது இல்லை. இதுக்கு பேர் என்ன சார்? இது திராவிட ஜாதி வேறுபாடு பாக்குறதுக்கு பேரு சனாதனம் இல்லைங்க, திராவிட பண்ணையாரியம்னு சொல்லுங்க. ஏன்னா ஈவேரா என்ன பண்ணாரா, இவரை கொண்டு போய் நம்ம துரைமுருகன் சாரை கொண்டு போய் ஈவேரா கூட உட்கார வச்சாங்களா 1968. முதல்ல கேட்ட கேள்வி, ஓம் ஜாதி என்ன? இவர் உடனே சொன்னாராம், நான் இந்த தமிழ் ஜாதின்னு. இத பெருசா நினைக்காத, இது எஸ்சி மாதிரி தான் அவர் சொன்னாராம். அடுத்தது ஆற்காடு வீராசாமி என்ன சொன்னாரு, எல்லா சீட்டுக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டார், ஆனா ஆற்காட்டுக்கு மாத்திரம் எம்எல்ஏ சொல்லல. கடைசியாக அந்த தொகுதியில் இருக்கிற சமூகத்தில் அதிக சமூகத்தை சேர்ந்த நாயுடு என்பதால் எனக்கு அந்த ஆற்காடு சீட்டை கொடுத்தாருன்னு இதுவும் டிவி சேனல்ல இருக்குங்க. அடுத்தது நம்ம கருணாநிதி சார், ஏன்னா இவரை பார்த்துட்டோம், ஈவேராவை பார்த்துட்டோம், அண்ணாதுரையை பார்த்துட்டோம். கருணாநிதி சார் என்ன சொன்னாராம், விசிகாவுக்கும் திமுகவுக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறப்போ பொது சீட்டுக்கு நீங்க ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னதா நியூஸ் 7 சேனல்ல விசிகாவின் ஒரு முக்கிய தலைவர் சொல்லியிருக்காரு. இப்போ துரைமுருகன் பையன் கதிர் ஆனந்த் வந்து அவரை வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு சீட்டு கேட்டு போனப்ப ஸ்டாலின் நீ என்ன ஜாதின்னு கேட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஆற்காடு வீராசாமியுடைய மகன் இப்ப நார்த் மெட்ராஸ் எம்பி
இதுல தெலுங்கானாக்கு போய் ஹைதராபாத்ல நாமெல்லாம் கம்மவார் நாயுடு, நம்ம தான் கோயம்புத்தூரை வளர்த்தோன்னு தெலுங்குல பேசுறாரு. அப்போ இவங்க எல்லாம் தமிழராகவும் இல்லாமல் ஜாதி பார்ப்பது முழுக்க முழுக்க திராவிட பண்ணையாரியம். சரி, கனிமொழி அம்மையாருக்கு வந்துடலாமா? கனிமொழி அம்மையார் ஏன் இப்ப அவங்களுக்கு சீட்டு இங்க கொடுக்குறாங்க தூத்துக்குடியில, ஏன் மெட்ராஸ்ல கொடுக்கல? ஏன் அவங்க பிறந்த ஊர் கருணாநிதியோட பிறந்த ஊரான தஞ்சாவூர் திருவாரூர்ல கொடுக்கல, தூத்துக்குடி? ஏன்னா கனிமொழியுடைய தாயார் அல்லது துணைவி இணைவி எதுல வருதுன்னு தெரியல. அந்த ராஜாத்தி அம்மாள என்னுடைய மனைவின்னு அவர் சொன்னதே இல்லை, இணைவியோ துணைவியோ சொல்லுவார். ராஜாத்தி அம்மாள் நாடாருங்கிறதுனால தூத்துக்குடியில போய் நிக்க வச்சாங்க. 2019 கனிமொழியை அந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராக்குனாலும் அவங்க பண்ண வேலை ஈவேராவை தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் இருந்து தூக்கி போட்டாங்க. இதுதான் இவங்க. அதனால யாரெல்லாம் ஜாதி வேற்றுப்பாடுகள், பெண்ணடிமை சித்தாந்தத்தை சனாதனம் என்ற வார்த்தையில் கூறுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே இந்திய இறையாண்மையை கேலி செய்பவர்கள். அவங்க பதவி ஏற்கிறப்பயே நான் இந்தியர்கள் அனைவரையும் சமம், மதம் ஜாதி வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் பார்ப்பேன் என்பதை மீறி திட்டமிட்டு இந்து தர்மத்தை வாழும் வழியை இது பண்றாங்க. ஏன் இவ்வளவு தூரம் போயிட்டீங்க? பக்கத்துல இருக்கிற கேரளால கெவின் ஜோசப்னு ஒருத்தர், அவரு நீனு சாக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவர் கெவின் ஜோசப் தலித் கிறிஸ்துவர், அந்த நீனு சாக்கோ சீரியன் கத்தோலிக்கர். அவருடைய அண்ணன், அவங்க எல்லாம் ஃபேமிலி டைஃபை சிபிஎம் சேர்ந்தவங்க. அண்ணன் தன் தங்கச்சி அது எப்படி சிரியன் கத்தோலிக் போய் ஒரு தலித் கிறிஸ்தவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இதுல எலக்ட்ரீஷியனா துபாயில வேலை செஞ்சவர் லீவ் போட்டு வந்து கொன்னு இப்ப ஆயுள் தண்டனை ஜெயில இருக்கார். சோ எல்லா இதுலயும் சமூகத்திலே இந்த வேறுபாடுகள் உண்டு. இத சனாதனம் என்ற வார்த்தையில் சொல்பவர்கள் மீது கண்டிப்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். இது வரைக்கும் அந்த பொன்முடி பேர்ல முறையான எஃப்ஐஆர் போடல. உதயநிதி பேர்ல தமிழ்நாட்டுல எஃப்ஐஆர் போடல. திரு உதயநிதிக்கு பெங்களூர்ல நடந்தது தெரியும். அவர் தன்னுடைய வழக்கறிஞர் ரூம்ல உட்கார்ந்தப்போ அக்யூஸ்ட் எல்லாம் அக்யூஸ்ட் பெஞ்சில உட்காரணும்னு சொல்ல வாயை மூடிட்டு போய் உட்கார்ந்தாரு. 1 லட்சம் ரூபாய் பெயில் வாங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் பெயில்ல இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்க நடத்தல. நான் போன வாரம் தான் ஜெகநாதன் அவர்களை கேட்டேன். அவரோட அப்பீல் மேல இருக்கு, பெண்டிங்ல இருக்குன்னு நான் சென்னை உயர்நீதிமன்றத்துல அதை உடனடியாக போட்டு அவருக்கும் தண்டனை வாங்கி தரணும். அதே போல மனோ தங்கராஜ் பேசினது, அவர் நம்மளுடைய வரி பணத்துல இருந்து இங்க இருந்து வேட்டிக்கனுக்கு போய் அவங்க கத்தோலிக்க திருவிழாவை கொண்டாடுவாரா, ஆனா கோயில் திருவிழாவுக்கு தமிழர்கள் போகக்கூடாதான். என்ன சார் நீங்க எங்க வரி பணத்துல பிச்சை காசுல போயிட்டு வருவீங்க, ஆனா அவன் காசுல இது பண்ண மாட்டீங்க. சரி, கோயிலுக்கு போற பக்தரை சும்மா விடுறீங்களா? புடுங்கிறதுக்காக ஒரு இடத்துலயும் காசு. கோயில்ல தர்ம தரிசனங்கிறதுல பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் ஆகுது. முழுக்க முழுக்க இந்த ஆட்சி நடக்கும் அவலம் தமிழர்களுக்கு கஷ்டமா இருக்கு. சனாதனம் என்ற வார்த்தையை திரு கமலஹாசன் பயன்படுத்தியதற்காக, இந்த பொருளில் பயன்படுத்தியதற்காக மிக நிச்சயமாக அவர் மீது வக்கீல் நோட்டீஸ் விட்டு அவரை ஏன் டிஸ்குவாலிஃபை செய்யக்கூடாது என பாஜக முயல வேண்டும். அடுத்தது காணொலியில இறுதியான கேள்வியா, இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுறது நம்ம எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களோட குற்றச்சாட்டு எது மேலனா எலெக்ஷன் கமிஷன் மேல. கர்நாடகால எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு தெரியுமா? அதுவும் பிஜேபியோட சேர்ந்து எலெக்ஷன் கமிஷன் அவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணிருக்காங்க. ஹரியானால ஜெயிச்சிருக்காங்க, சத்தீஸ்கர்ல ஜெயிச்சிருக்காங்க. ஆன்டி இன்குபென்சின்னு ஒண்ணு இருக்கு, அது இருந்து இவங்க இப்படி ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் துணை போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இதுவே எல்இடியில டீட்டெயில்டா எத்தனை பேர் இது பண்ணிருக்காங்க, ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட் அதிரடியா நடத்தியிருக்காரு. இதற்கு என்ன பதில் இருக்கு? அவர் அணுகுண்டு போட போறேன்னு சொல்லி ஆரம்பிச்சார், போட்டது புஷ்ன்னு போயிடுச்சு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி கர்நாடகால அவர் சொன்னது பெங்களூர் சென்ட்ரல், பெங்களூர் மத்திய என்ற தொகுதியில் 7 சட்டசபை தொகுதிகள் இருக்குது. 6ல காங்கிரஸ் வெற்றி பெற்றது. மகாதேவ்புரா என்ற ஒரே ஒரு தொகுதியில அதிக லீடு எடுத்ததுனால பிஜேபி ஜெயிச்சுன்னார். முதல்ல விக்கிபீடியால போய் இது பெங்களூர் சென்ட்ரல்னு போய் தேடினீங்கன்னா 7 சட்டப்பேரவை தொகுதிகள்ல 3ல பாஜக லீடு எடுத்திருக்கு. சோ முதல் போய் அங்க முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக இவர் என்ன சொல்றார், ஒரே இது ஓட்டர் 4 ஐடியில இருக்காருங்கிறார். சார் இதுக்குதான் சார் எஸ்ஐஆர் வச்சிருக்காங்க பெங்களூர்ல. பீகார்ல ஒரே ஆளு. இப்ப நான் போய் ஒரு வீட்டுல இருந்து வாடகை வீட்டுக்கு மாறினேன்னா அங்க போய் மாத்திக்கிட்டா பழசு கேன்சலுக்கு எழுதி கொடுத்தா கேன்சல் ஆகல. அதுக்காக தான் இதாகுது. அடுத்தது நம்ம இவரே பீகார்ல யாரு எதிர்கட்சி தலைவர்
திரு தேஜஸ்வி யாதவ் என்னுடைய ஐடி கேன்சல் ஆயிடுச்சுன்னு ஒண்ணு, இன்னொரு ஐடி இருக்குன்னு வருது. சோ இது மாதிரி எல்லோரும் 2-3 ஐடி வச்சுக்கிட்டா பீகார்ல 65 லட்சம் பேருடைய இது போலி வாக்காளர் அட்டைகள் கேன்சல் ஆயிருக்கு. ஏன்? அதுல 20 லட்சம் பேரு செத்து போயிட்டாங்க. 30 லட்சம் பேரு அந்த அட்ரஸ்ல அவங்க பர்மனண்டா இல்லை. மீதி பலர் ஒண்ணுக்கும் மேற்பட்ட என்ட்ரி வச்சிருக்காங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த 30 லட்சம் பேரு அந்த அட்ரஸ்ல பர்மனண்டா இல்லைன்னு சொன்னதை எடுத்துக்கிட்டு உடனே ப. சிதம்பரம் முதல் இங்க இருக்கிற லோக்கல் ஊபிக்கள் வரை அவங்க எல்லாம் இங்க வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல இப்ப ஒரு தொழிலாளராக தமிழ்நாட்டுக்கோ இல்ல வேற ஒரு ஊருக்கோ வந்தா அவங்க அப்பா அம்மாவோ ஒய்ஃபோ குடும்பமோ இருந்தா அவங்க செக் பண்றப்ப அவங்க இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இங்க பர்மனன்ட்லி நான் ட்ரேசபிள்னு சொன்னால் அவர்களோ அவர்கள் குடும்பமோ அங்க இல்ல. ஒரு 2-3 வருஷம் போன அந்த பழைய கார்டு வாங்கினப்ப இருந்தவங்க உடனே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. யாருக்குமே அவங்கள பத்தி தெரியலன்னு அர்த்தம். அடுத்தது தமிழ்நாட்டுல அவங்க ஓட்டு போடலாமான்னு கேட்டா அவர்கள் பர்மனண்டாக இங்க இருந்து இந்தியன் சிட்டிசன் வாங்கி இருந்தா தாராளமா ஓட்டு போடலாம். இப்போ ஓங்கோலை சேர்ந்த கருணாநிதி குடும்பம் தான் இங்க இருக்குது. அதனால இதுல எந்த தப்பும் இல்லை. என்னுடைய சொந்தக்காரர்கள் பெங்களூர்ல இருக்காங்க. இது பாம்பேல தாராவியில மாத்திரம் பல லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. எனவே இதனால உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த பெங்களூர் சென்ட்ரல் சொன்னாரே நம்ம இவரு இது அதுல 4 லட்சம் தமிழர்கள் இருக்கிறதாக விக்கிபீடியா சொல்லுது. சார் இன்னொன்னு, பெங்களூருடைய ஆட்சியை இந்த காடை யாரு பண்ணாங்கன்னு சொன்னால் அங்க இருக்கிற மாநில அரசு தான் பிரதானமா செய்யும். இப்ப இருக்கிறது கர்நாடகா அரசு தான், காங்கிரஸ் ஆட்சி தான் நடத்திட்டு இருக்கு. அடுத்தது அவர் என்ன சொல்றாரு, சாயந்தரம் 5 மணில இருந்து 4ல இருந்து 6ல 30% ஓட் ஆகுதுங்கிறாங்க. சார் முதல்ல பூத்துக்கு எப்படி ஓட்டு போடுறாங்க, எப்படி சீல் பண்ணி கொண்டு வராங்க என்றதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? ஓட்டு போட்ட உடனே இருக்கிற அத்தனை ஏஜென்ட்டுகளும் இந்த பூத்துல 1180 ஓட்டர்கள், அதுல ஓட்டானது 783ன்னு அத்தனை பேரும் கையெழுத்து போடணும். இது அத்தனை பேரும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் சீல் போடுவாங்க. அந்த சீல் பிரியாம இருக்குன்னு அங்க இருக்கிற ஓட்டிங் பூத்துல இருக்கிற ஓட்டிங் கவுண்டிங் இடத்துல அத்தனை கட்சி காரங்க கையெழுத்து போட்டோன்னா பிரிப்பாங்க. மிஷினை பார்த்துட்டு 783 ஓட்டு தான் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. ஜாஸ்தியா இருந்தா அதை எண்ண மாட்டாங்க. திருப்பி 783ன்னு காட்டுதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் கையெழுத்து போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவுன்னு இத்தனை ப்ரொசீஜரா எல்லா கட்சியாளர்களும் கையில் போட்டுருக்காங்க. அடுத்தது சாயந்தரம் 5 மணிக்கு முடியுதுன்னு சொன்னால் 5 மணி வரைக்கும் கியூல யார் நின்னாங்களோ அவங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்டு 7-8 மணி வரைக்கும் போடுறது சர்வசாதாரணமா எல்லா தொகுதியிலையும் நடக்கும். வேலைக்கு போறவங்க வெளியில போனவங்க போயிட்டு சாயந்தரம் வந்து போடுறதுங்கிறது எப்பொழுதும் நடக்கிறது தான். அடுத்தது இவர் என்ன சொல்றாரு, வீடியோ கேட்டா கொடுக்கல. சார் வீடியோ எடுக்கிறதுங்கிறது கடந்த 2 முறையா தான் நடக்குது. இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இவிஎம்னு சொன்னாங்க. அப்ப உடனே கேட்டாங்க, கேரளால நீங்க எப்படிங்க ஜெயிச்சீங்க, கர்நாடகால எப்படிங்க ஜெயிச்சீங்க, தெலுங்கானால எப்படி ஜெயிச்சீங்கன்னா இப்ப தோத்த தொகுதியை மாத்திரம் எடுத்துட்டு வர்றாரு. இப்ப நீங்க ஜெயிச்ச தொகுதி ஜெயிச்சா நீங்க ஜெயிக்கிறீங்க, தோத்தா எலெக்ஷன் கமிஷன் தான். அப்ப எலெக்ஷன்லயே நிக்காதீங்க. உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதை இந்த மாதிரி முதல்ல நீங்க எழுத்துப்பூர்வமா கம்ப்ளைண்ட் கொடுங்க. அடுத்தது 45 நாளைக்குள்ள இந்த கம்ப்ளைண்ட நீங்க தேர்தல் கமிஷன்ல கொடுத்து இந்த தேர்தல் செல்லாதுன்னு பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்ப 1 வருஷம் கழிச்சு இப்ப நீங்க பேசினா இது வெறும் ஸ்டண்ட் அடிக்கிறது, அதாவது சினிமால வடிவேல் காமெடி பண்ற மாதிரி நீங்க வந்து பண்றீங்க. உங்களுடைய ஆதரவான ஒரு கோமாளித்தனத்தை ரசிக்கிறவங்க ரசிக்கலாம், ஆனால் மக்களுக்கு எடுபடாது. அடுத்தது என்ன சொல்றாரு, ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. சார் 2004ல பிஜேபி ஜெயிக்கும்னு எதிர்பார்த்தாங்க, வாஜ்பாய் ஆட்சி தோத்துது. 2009ல நீங்க எங்க திருப்பி வந்தீங்க? நீங்க அப்ப அவங்களுக்கு ஐதாப்ல ஆன்டி இன்கம்பன்சி இல்லையா? சார் ஜெயிக்கிறது தான் இது. அடுத்தது நாங்க தான் அசம்பிளியில ஜெயிச்சோம் கர்நாடகால, ஆனா பார்லிமெண்ட்ல தோத்துட்டோம். சார் ஒரிசால ஒரே நேரத்துல அசம்பிளிக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் தேர்தல் நடக்கிறப்போ இப்ப இது ஒரே நேரத்துல தெலுங்கானால ஒரிசால இங்கெல்லாம் ஆந்திரால நடக்கும். 2லயும் மாறி மாறி ரிசல்ட் கூட வந்திருக்கு. தமிழ்நாட்டிலேயே 1980ல எடுத்தீங்கன்னா இது திமுக காங்கிரஸ் கருணாநிதி கூட்டணி உங்களுக்கு 40க்கு 39க்கு 37 சீட் ஜெயிச்சுது. கருணாநிதி என்ன சொன்னாரு, எம்ஜிஆர் வீன்னு 2 காட்டினாரு, ஆனா 2 சீட்டு தான் ஜெயிச்சிங்கன்னாரு. ஆனால் அதன் பிறகு இந்திரா காந்தி காலில் விழுந்து ஆட்சியை கலைத்து வந்தார்கள். அந்த எலெக்ஷன்ல 1980ல திமுகவை வந்து காங்கிரஸை விட 2 சீட்டு கம்மியா தான் நின்னாங்க. இந்திரா காந்தி என்ன சொல்லிட்டாங்க, எந்த கட்சி அதிகமா ஜெயிக்குதோ அவங்கதான் முதல்வர், கருணாநிதி முதல்வர் கிடையாது அப்படின்னாங்க. கடைசியில ஆட்சியை எம்ஜிஆர் தக்க வைத்துக் கொண்டார். எம்பி எலெக்ஷன்ல இப்படி ஆயிருக்கு. இது மாதிரி பல முறை கர்நாடகாலேயே எடுத்துக்கிட்டா
திரு ராமகிருஷ்ண ஹெகடே காலத்திலிருந்து நடக்கும் கடந்த 4 MP எலெக்ஷன்ல பிஜேபி தான் அதிகமா சீட் ஜெயிச்சிருக்கு. சோ இவர் ஓகே, இப்ப இவர் பெங்களூர் சென்ட்ரல் பேசின நார்த் பேசின மாதிரி மகாராஷ்டிரால இருக்கிற தூலேங்கிற இடத்துல எடுத்துக்கிட்டா 5 தொகுதியில பிஜேபி லீடு எடுத்திருந்தது. ஆனால் மாலேகான் சென்ட்ரல்ல மாத்திரம் காங்கிரஸ், அதுவும் முஸ்லிம்கள் மெஜாரிட்டி சீட்டை எடுத்தாங்க. இத பத்தி பேசுவாரா? ராகுல் காந்தி மீண்டும் ஒரு முறை தன்னை ஒரு அர்த்தமற்ற அரசியல் விஞ்ஞானி என நிரூபித்திருக்கிறார். அவர் இதற்கு முதல்ல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடணும், எலெக்ஷன் கமிஷன்ல அபிடவிட் கொடுக்கணும். அதை விட்டுட்டு பிரஸ் முன்னாடி 1 மணி நேரம் பேசினர்லயோ பவர் பாயிண்டோ பேசினால் அவருடைய கட்சி, இத்தாலிய கட்சியை ஆதரிப்பவர்கள் ஏற்கலாம். பொதுவாக அறிவுசார் அறம் சார்ந்து பேசுறவங்க யாரும் திரு ராகுல் காந்தி பேசியதில் அர்த்தம் இல்லை என்பது ஒரு தேடலில் கூகுள்ல போய் தேடினீங்கன்னா கிடைச்சிடும். அவ்வளவுதான், இதுல வேற ஒண்ணுமே இல்லை. அவர் சொன்ன அந்த ஒரு தொகுதி மாத்திரம் எடுத்துக்கிட்டாலே போதும். மீதி எல்லாமே எல்லோருக்கும் தெரியும். ஜெயிச்சா காங்கிரஸ் ஜெயிச்சது, தோத்தா எலெக்ஷன் கமிஷன் சொன்னால் இது அர்த்தமற்ற ஒரு குழந்தைத்தனமான ஒரு இவர். அவ்வளவுதான். நீங்க மக்கள் கிட்ட நம்பிக்கைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, அதை நோக்கி செயல்படுங்க. அவ்வளவுதான் சொல்லணும்.